Hi friends, நான் உங்களை எழுப்பியும். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் வச்சு எப்படி வந்து ஒரு யூஐ டிசைனில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோவில் எப்படி லிஸ்ட்டு அதுவும் நம்ம வந்து கஸ்டமைஸாக கொடுக்குறது எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூஸ் எப்படி ஜென்ரேட் ஆகுது. இப்போ லைக் வந்து நான் 1 to 10 வரைக்கும் எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுறது, 1 to 100 வரைக்கும் எப்படி வேணும், ஸோ 25 வேணுமா, என்ன கவுண்ட் வேணுமோ அதை ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்னா டிஃபால்ட்டாக உள்ள ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு வந்து டாட் லிஸ்ட் அப்படிங்கிற நேம் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா எல்லா கோடையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளே வந்து எல்லா கோடையும் நம்ம டைப் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான மெட்டீரியல் டாட் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து ரன் அப் கொடுத்துருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஸ்டேட்லெஸ் விஜிட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டேட்லெஸ் விஜிட் ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள், ஆப்ஷன் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ ஜஸ்ட்டு ஸ்டேட்லெஸ் விஜிட் அதில் மை ஆப் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. ஸோ மை ஆப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டெய்னருக்கு என்ன கொடுக்கலாம்னா ஸோ மெட்டீரியல் ஆப் கொடுத்துக்கோங்க, மெட்டீரியல் ஆப் அண்ட் அந்த மெட்டீரியல் ஆப்பில் ஹோம் கொடுத்துக்கோங்க. ஸோ ஹோம் அதில் ஸ்கேஃபோல்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்கேஃபோல்ட் ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள், ஆப்ஷன் எல்லாமே ஷோ ஆகும். ஓகே, ஸோ இந்த ஸ்கேஃபோல்டில் நமக்கு ஆப் பார் வேணும்னா இப்போ ஜஸ்ட் ஆப் பார் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் ஆப் பார் வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து வேறு ஏதாவது மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, டைட்டில் ஸோ டெக்ஸ்ட் விஜிட். So just list dot list example அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இதுக்கு அடுத்து என்ன கொடுக்க போகிறோம்னா பாடி அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த பாடியில் என்ன பண்ணலாம்னா நம்ம ஒரு விஜெட் வந்து கால் பண்ண போகிறோம். அடுத்து வந்து என்னது ஒரு ஸ்டேட்லெஸ் விஜெட் நம்ம வந்து கால் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன நேம் வைக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கார்ட் லிஸ்ட்டு அல்லது கார்ட் லிஸ்ட் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம், இல்லை டைட்டில் ஏதோ சம்திங் வாட் எவர் நம்ம என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டேட்லெஸ் விஜிட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸ்டேட்டஸ் விஜிட். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்லெஸ் விஜிட்டில் தான் நம்ம அங்கே மென்ஷன் பண்ணால் என்னது கார்ட் லிஸ்ட்டா. ஸோ அந்த நேம் வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, கார்ட் லிஸ்ட். ஓகே, ஸோ இப்போது இந்த கார்ட் லிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கண்டெய்னர் இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு தேவையான லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிட்டு அதை வந்து இங்கே ஷோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபைனல்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கொடுக்க போகிற வேரியபிள் வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை. ஸோ அது அப்படி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனல். ஸோ அதுக்கு நம்ம என்னது லிஸ்ட் அப்படிங்கிற அந்த டைப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோடைய டேட்டா டைப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அதாவது ஸ்ட்ரிங்கில் உள்ள டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு நான் அதில் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் அந்த மெத்தட் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும்போது ஸோ அதுக்கு வேரியபிள் நேம் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஐட்டம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஐட்டம்ஸ். ஓகே, இதில் நீங்கள் வந்து என்ன நேம்னாலும் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து கான்ஸ்டன்ட் கொடுத்துருவாங்க. ஸோ கான்ஸ்டன்ட்ங்கிறது நமக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எது டிஃபால்ட் மாறாதோ அதுக்கு மட்டும் தான் நம்ம கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது கொடுப்போம். இன்கேஸ் இது வந்து சேஞ்சஸ் ஆகும், அதனால் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நேம் கொடுத்துக்கலாம். லைக் வந்து இப்போ ஃப்ளட்டர் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ளட்டர். அண்ட் இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், அடுத்து வந்து டாட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ டாட் ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி நீங்கள் வாட் எவர் ஏதாவது ஒரு லாங்குவேஜ், இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் நேமோ அல்லது வந்து ஒரு ஏஜோ அல்லது நம்பரோ சம்திங் வாட் எவர் எதுனாலும் நம்ம வந்து இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃப்ளட்டர் டாட் கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா PHP அப்படிங்கிறத வேணுமா கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ரியாக்ட் அப்படி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதோ சம்திங் ஒரு 4-5 இது கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லிஸ்ட்டில் எத்தனை வேல்யூஸ் இருக்குது, ஸோ அதை எப்படி நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஓகே, அப்போ இங்கே கண்டெய்னர் நம்ம கொடுத்துருவோம். ஸோ நம்ம கண்டெய்னராக ஃபாலோ பண்ணாலும் ஓகே தான். இப்போ இந்த ஒரு டிசைனுக்காண்டி நம்ம என்ன ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கார்டு விஜிட் வந்து நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்த்துருக்கோம். ஸோ ஓகே, கார்ட் அப்படிங்கிற டைப் யூஸ் பண்ணலாம். இந்த கார்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம என்ன கொடுக்க போகிறோம், நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஒரு லிஸ்ட் டைட்டில். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் வியூ தான் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இங்கேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், சேமஸ் அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் இந்த கார்டை கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ அதில் லிஸ்ட் வியூ பில்டர் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே, லிஸ்ட் வியூ பில்டர். ஸோ என்ன ரீசன்னா இந்த கார்டுங்க போது நமக்கு அந்த கார்டுங்கிறதே நமக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ அப்போ லிஸ்ட் வியூ பில்டர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ லிஸ்ட் வியூ பில்டர். ஓகே, ஸோ இப்போ நமக்கு சின்டாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுப்போம்னா அந்த ஐட்டம் கவுண்ட் கொடுப்போம். ஸோ அது எத்தனை இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுதுக்காண்டி. ஸோ இப்போ இந்த கவுண்ட் எங்கே இருக்குது, நமக்கு இந்த ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஐட்டம்ஸ் டாட் அதோடைய லென்த்து
அது எத்தனை இருக்கோ அந்த லென்த் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா இந்த ஐட்டம் பில்டர் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த இதில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இதில் நம்ம உங்களுக்கு வந்து கான்டெக்ஸ்ட் கொடுப்போம். ஸோ கான்டெக்ஸ்ட் இது டிஃபால்ட்டாக உள்ள சின்டெக்ஸ் உங்களுக்கு. ஸோ கான்டெக்ஸ்ட் கமா இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுப்போம். ஸோ இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஒரு செமிகோலன் வச்சுக்கோங்க. ஸோ ரிட்டனில் உள்ளது முடியும் போது ஒரு செமிகோலனில் இருக்கணும். ஸோ இப்போ ஐட்டம் பில்டர் நம்ம கொடுத்துருவோம். இந்த ஐட்டம் பில்டரில் தான் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம்னா உங்களுக்கு அந்த கார்டு விஜிட் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இதுலேயும் அகெயின் வந்து நம்ம என்ன கொடுக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஸோ ரிட்டன் ஓகே, இது நம்ம என்ன ஃபார்மேட்டாக கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கார்ட் இந்த கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ கார்டு ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் இதை சேவ் மட்டும் பண்ணி பாருங்கள். வெறும் உங்களுக்கு கார்டு மட்டும் தான் தெரியும். அதுவும் உங்களுக்கு வேல்யூஸ் எதுவுமே இல்லாதனால ஒன்றும் தெரியாது. ஸோ இப்போ செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம எத்தனை கொடுத்துருவோம் அந்த பார்த்திங்களா, ரன் ஆயிடுச்சு. ஆனால் எதுவுமே வரல. ஸோ என்ன ரீசன்னா இங்கே நம்ம வேல்யூஸ் இருக்குது, ஆனால் பட் இங்கே நம்ம எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ கார்டு கொடுத்துருவோம். இதில் சைல்டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. சைல்டு யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா. ஸோ இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், அந்த ஐட்டம்ஸில் என்ன வேல்யூஸ் இருக்கோ அதை எடுத்து நம்ம வந்து இங்கே பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இப்படி கொடுக்கேன். ஸோ எப்படி கொடுங்க அப்படின்னா இங்கே டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு ஸோ இங்கே நம்ம வந்து சொன்ன மாதிரி இங்கே டாலர் சிம்பிள் அந்த பேரந்தீஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நம்ம என்னது ஐட்டம்ஸ் இருக்கா. ஸோ அப்போ அதே தான் ஐட்டம்ஸ் ஆஃப். ஸோ இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம். ஸோ ஐட்டம்ஸில் உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா இது நேரமே இருக்குது உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்து இதாக தான் இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணி செக் பண்ணலாம். அப்போலாம் என்ன எடுத்தோம்னா இங்கே ஃப்ளட்டர் வரப்போது இதில் உள்ளது இது 0 இருந்தால் வரப்போது நான் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ ஃப்ளட்டரு டாட் ப்ரோக்ராமிங் எல்லாமே வந்துருச்சு. ஸோ ஆனால் பட் வந்து இதோட யூஐ மாத்திரம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பேடிங் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பேடிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணோன்னே இந்த இருக்குது பார்த்திங்கன்னா பேடிங். ஸோ பேடிங் கொடுத்தோன்னா எல்லாத்துக்குமே ஒரு 8 பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு 10 கொடுத்துக்கலாம். 10 கொடுத்து ஜஸ்ட்டு சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த யூஐ வந்து என்ன கொடுக்கலாம்னா இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சர்க்கிள் அவதார் வர மாதிரியோ அல்லது வந்து ஒரு எடிட் பட்டன் வர மாதிரியோ அல்லது டெலிட் பட்டன் வர மாதிரியோ நம்ம அடுத்து கொடுக்கலாம். இது வந்து என்னென்னா மெயின் கான்செப்ட் எதுக்குன்னா இப்போ லிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ இப்போ நான் இங்கே லிஸ்ட்டில் ஏதோ சம்திங் கொடுத்துட்டேன், ஆனால் இங்கே எப்படி எடுத்து பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த மெயின் கான்செப்டோடைய வீடியோ அதாவது ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண வரோம்னா இப்போ இந்த லிஸ்ட்டு கொடுத்துட்டோம். இப்போ இந்த கார்டில் என்ன கொடுக்கணும், நம்ம லிஸ்ட்டு வியூ அல்லது லிஸ்ட்டு டைல் கொடுத்துட்டு அதை கூட நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ லிஸ்ட்டு டைல் ஓகே, லிஸ்ட்டு டைல் வந்துருச்சா. ஓகே ஃபைன். ஸோ இதில் நமக்கு என்ன இருக்குது, இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னது லீடிங் இருக்கும். ஸோ லீடிங்கில் நம்ம ஒன்று கொடுப்போம், சர்க்கிள் அவதார் கொடுப்போம். ஓகே, ஸோ சர்க்கிள் அவதார். ஸோ சர்க்கிள் அவதாரில் நம்ம என்ன கூப்பிட்றோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் கலர்ஸ் டாட் ரெட் அல்லது நம்ம ரெட்னே கொடுத்துக்கலாம். அது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ கொடுத்து சேவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நமக்கு என்ன வெறும் சர்க்கிள் அவதார் மட்டும் ஒரு 3-4 வாட்டி வரும் உங்களுக்கு. ஸோ வந்துடுச்சு பார்த்திங்களா. இப்போ இதுக்கு அடுத்து என்ன கொடுக்கலாம்னா இதில் வந்து வேல்யூஸ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ சைல்டு ஸோ டெக்ஸ்ட் அப்படிங்கிற விஜிட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டில் நமக்கு என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த ஐட்டம்ஸ் ஆஃப் இண்டெக்ஸ். ஓகே, ஸோ இண்டெக்ஸில் உள்ள ஃபஸ்ட் லெட்டர் வந்து நமக்கு வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம இந்த ஜிமெயிலெலாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கலாம்னா ஸோ அதோடைய ஃபஸ்ட் லெட்டர் வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ சேமஸ் அதே மாதிரி தான். ஸோ இங்கேயும் நமக்கு வந்துருச்சு. ஸோ கலர் வந்து நமக்கு கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல கரெக்டாக. ஓகே, இதுக்கு வந்து ஸ்டைல் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டைல் டெக்ஸ்ட் ஸ்டைல். ஓகே, ஸோ ஸ்டைல் டெக்ஸ்ட் ஸ்டைல் இதோடைய ஃபாண்ட் வெயிட் வந்து கொஞ்சம் ஒன்றும் போல்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணதான். ஓகே, ஸோ இன்கேஸ் யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபாண்ட் வெயிட் ஸோ ஃபாண்ட் டாட் போல்டு. ஓகே, ஸோ அதே மாதிரி கலர் வேணுமோ ஒயிட் கலர் கொடுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கலர்ஸ் டாட் ஒயிட். ஓகே ஃபைன். இப்போ இதை சேவ் பண்ணி செக் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன வரும்னா இதே ரெட் கலரில் என்ன இருக்கும், நம்ம அந்த ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ப்ளஸ் வந்து அதோடைய டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஓகே, ஸோ இப்போ ஃபாண்ட் சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துக்கலாம், ஒரு 20 கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கப்புறம் நம்ம இதில் உள்ள வேல்யூஸ் வந்து ஷோ பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது, ஃப்ளட்டர் இருக்கா. ஸோ அப்போ அதோடைய டைட்டில் இங்கே ஷோ பண்ண போகிறோம். ஸோ டைட்டில் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ லிஸ்ட் டைட்டில் நமக்கு இங்கே இருக்குது.
இதை முடிச்சுட்டு ஸோ டைட்டில் அப்படின்னு கொடுங்க அவ்வளோதான். ஸோ இதில் அதே மாதிரி தான். ஸோ டெக்ஸ்ட் ஆஃப் நம்ம அங்கே சொன்ன பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருந்தோம் உங்களுக்கு. ஸோ இந்த ஐட்டம்ஸ் ஆஃப் ஓகே. ஸோ அதே தான் ஐட்டம்ஸ் டாட் அதில் ஆஃப் இண்டெக்ஸ் கொடுத்துக்கோங்க இண்டெக்ஸ். ஸோ இப்போ இதை கொடுத்து செக் பண்ணுங்கள். இப்போ என்ன வரும் நமக்கு வந்து இண்டெக்ஸில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஸோ இப்போ ஃப்ளட்டர்னு வரப்போது அடுத்து இந்த வந்துருச்சு பார்த்திங்களா. ஸோ ஃபைன். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட்டு சைடில் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, கம்மா கொடுத்து ஸ்டைல் டெக்ஸ்ட் ஸ்டைல் ஸோ ஃபாண்ட் வெயிட் அதே மாதிரி தான். ஸோ கொஞ்சம் போல்டு பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் ஸ்டைல் ஸோ ஃபாண்ட் சைஸ் வேணுமோ ஒரு 25 கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ ஃபாண்ட் வெயிட் வந்து கொஞ்சம் போல்டு பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் ஃபாண்ட் வெயிட் டாட் போல்டு அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதே லெட்டர் வந்து நமக்கு என்னென்னா போல்டு ஆகி வரும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம சப்டைட்டில் கொடுத்துக்கலாம். ஸோ வந்துருச்சா. ஸோ ஃபைன். ஸோ இதுக்கு அடுத்து என்ன கொடுக்கலாம்னா சப்டைட்டில் அப்படிங்கிற மாதிரி வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் தெரிஞ்சிருக்கும். இப்போ எதுக்காண்டி நம்ம இங்கே வந்து லிஸ்ட் இந்த மாதிரி கொடுக்குமா. ஸோ இப்போ ஃபைனல் கொடுக்கும், இங்கே லிஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ சப்டைட்டில் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ட்ராலிங் கொடுத்து உங்களுக்கு எடிட் ஆகிக்கானோ இல்லை வந்து டெலிட்டோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒரு இன்டர்வியூவில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. என்னென்னா இப்போ வந்து நம்ம இங்கே தானே டிஃபால்ட்டாக மென்ஷன் பண்ணுறோம். இப்போ டிஃபால்ட்டாக மென்ஷன் பண்ணாமல் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ள வேல்யூஸ் வரணும், அதுக்கு ஏதாவது நீங்கள் லிஸ்ட்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் உண்டு. ஓகே. அப்போ அந்த கொஸ்டின் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது ஒரு டிப்ஸ், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன கொடுக்க அதே தான் லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுக்கேன். ஸோ இதுவும் அதே மாதிரி ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதே கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஸ்ட்ரிங்னே கொடுத்துட்டு நான் என்ன கொடுக்கணும் அதே தான் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ இல்லைனா நேம் கீழே மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ அதனால் நான் இதே வேல்யூ அப்படியே கொடுக்கேன். ஸோ ஐட்டம்ஸ் ஈக்குவல்ட் இப்போ இங்கே என்ன பண்ணோம், இது எல்லாமே நம்ம மேனுவலாக கொடுத்துருக்கோம் அல்லது வந்து டிபிலேருந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இங்கே வந்து ஒரு 10 வேல்யூ வரணும், ஒரு 20 வேல்யூ வரணும் அப்படின்னா அது எப்படி வரும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத கொடுக்க உங்களுக்கு. ஸோ லிஸ்ட் டாட் ஜெனரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆப்ஷன் ஷோ ஆகும் அங்கே. ஸோ இன்கேஸ் வரலன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜெனரேட்டட் ஓகே ஆஃப் உங்களுக்கு எத்தனை வேல்யூ வரணுமோ அந்த வேல்யூஸ் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10 கொடுங்க. அதுக்கு முன்னாடி இதை கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது சேம் நேமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எரர் அடிக்கும். ஓகே. அதே மாதிரி இங்கேயும் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே. ஸோ இங்கே இன்னும் ப்ராப்ளம். ஸோ இதுக்கப்புறம் என்ன கொடுக்க போகிறோம்னா இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு பேரந்திசஸ் அதாவது ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் ஒன். ஸோ அதில் என்ன கொடுக்கலாம்னா இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் இந்த இடத்துல என்ன கொடுக்கணும் அது ஒரு 10 கொடுத்துக்கலாம் நம்ம. அப்படி இல்லைனா என்ன கொடுக்கலாம்னா ஒரு நேம் என்ன நேம் வரணுமோ நம்ம அதை அதுக்கு பதிலாக நம்மளே வந்து ஏதாவது ஒரு கஸ்டமைஸ் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே. ஆஃப் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க அகெயின். ஸோ இண்டெக்ஸ் இது கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு 1 ஆட் பண்ணுறோம், அதுக்காண்டி 1 அப்படிங்கிறத ஆட் பண்ணுறோம். ஸோ இதோடைய வேல்யூஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே லிஸ்ட் டாட் ஓகே இங்கே உங்களுக்கு ஆப்ஷன் நோட் தான் பண்ணுங்கள். இந்த பார்த்தீங்கன்னா ஜெனரேட். ஓகே. ஸோ இப்போ அகைன் வந்து சேவ் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு எரர் ஷோ ஆகுது. ஓகே. இங்கே வந்து நம்ம என்ன டாலர் போட்டிருக்கோம். ஸோ அது போக இண்டெக்ஸ் அப்படின்னு ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இண்டெக்ஸ் ஓகே. பேரந்திசஸ் இங்கே வந்து ஒன்று க்ளோஸ் பண்ணல நம்ம. ஸோ அதை கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபைன். ஸோ இது கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு பேரந்திசஸ் மிஸ் பண்ணி இது பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு எரர் வரும். ஸோ எங்கே நம்ம கேலிப்ரேசஸ் பண்ணணும், எங்கே நம்ம ப்ராக்கெட் பண்ணணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கரெக்டாக பண்ண பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வந்துருச்சு பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணிடணும் ஐட்டம் 1 2 3. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து எத்தனை நாள் கொடுக்கலாம். இப்போ நான் இங்கே 100 அப்படின்னு மாற்றினேன்னா அப்போ எனக்கு இங்கே என்ன 100 டைம்ஸ் வந்து இங்கே ஷோ ஆயிரும். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுத்தோம், நம்மளாக வந்து வேல்யூஸ் இங்கே கொடுத்துருந்தோம். பட் ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஸோ இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகணும். ஸோ அப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இன்னொன்று வந்து இது ஓனாக நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறதும் கேட்பாங்க. ஸோ ஓனாக மீன்ஸ் புரியுதா உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து ரேண்டமாக இப்போ எனக்கு 20 வேணும், 25 வேணும், 50 வேணும் அப்படின்னா நான் உட்காந்து ரெக்கார்டு அடிக்க வேண்டாம். ஸோ அப்போ எனக்கு டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணால் போதும். நான் டக்குன்னு வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம், ஸ்க்ரோல் ஆகுதா இல்லை அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கா, ஸோ ஃபாண்ட் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வேறு ஏதாவது நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே.
ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் லிஸ்ட்டை பற்றி காமிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோலலாம் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு நிறைய கான்செப்ட் இருக்குது. வேர் பண்ணுறது இருக்குது, ஸ்ப்ளிட் பண்ணுறது இருக்குது, பர்டிகுலராக ஃபெச் பண்ணுறது இருக்குது, அந்த மாதிரி நிறையா ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதில் எதுவும் டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே தேங்க்யூ.